திமுக கூட்டணியில் இருந்து ஏன் விலகினோம்? கம்யூனிஸ்டுகள் சொன்ன காரணம் சரிதானா? திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட காங்கிரஸ் தேர்வு முடிவு வந்த அடுத்த கணமே தாவைக்கா பக்கம் சாய்ந்தது. இது ஒன்றும் வியப்பை ஏற்படுத்தவில்லை. அப்போதே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிடம் அவர்களது நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வழக்கம் போல ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று மழுமழுப்பலான பதிலை கூறி வந்தனர். அவர்களுக்கு அப்போதே தாவைக்கா பக்கம் சாய வேண்டும் என்ற எண்ணம் எழுந்திருந்தது. ஆனால் உடனடியாக முடிவு சொன்னால் மவுசு போய்விடும் என்பதற்காக வழக்கம் போல ஆலோசித்து சொல்கிறோம், செயற்குழுவை கூட்டி முடிவு செய்வோம் என்று கூறி வந்தனர். இந்த நிலையில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவளித்துள்ளன. அதுகூட போகட்டும், அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் என்று கடந்துவிட்டு போகலாம். ஆனால் சிபிஎம் பொதுச் செயலாளர் பேபி கூட்டணி மாறியது குறித்து ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதிமுக பக்கம் செல்ல திமுக வற்புறுத்தியதாகவும் இது பாஜக கொள்ளைப்புறத்திற்கு வர வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த பதில்தான் தற்பொழுது அரசியல் நிபுணர்களை வியப்படைய செய்திருக்கிறது. ஒருவேளை தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் பேபி அவ்வாறு கூறியிருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் பேபி ஒன்றை சிந்திக்காமல் விட்டுவிட்டார் என்று கூறுகின்றனர். புதிய அரசு அமைய இடையூறு செய்ய மாட்டேன் என்று கூறியிருந்தார் ஸ்டாலின். 6 மாதம் விமர்சிக்க மாட்டேன் என்றும் தெளிவுபடுத்தியிருந்தார். எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அப்படி இருக்க திமுக மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்டுகள் ஏன் கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஏன் இப்படி ஒரு நொண்டி சாக்கை அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள் என்பது நீண்டகாலம் அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். தேர்தலின் போது பாஜகவை தாவேகா இயக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதை கம்யூனிஸ்டுகளும் ஆமோதித்தார்கள். அப்படி இருக்கும்போது தற்போது அவர்கள் விஜயுடன் எப்படி கூட்டணி வைத்துள்ளார்கள்? கொள்கைக்காகத்தான் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்றோம் என்று அடிக்கடி கூறும் கம்யூனிஸ்டுகள் தற்பொழுது கொள்கையை மறந்துவிட்டார்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்சி அமைக்க ஆளுநர் தாமதப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையிலும் ஆளுநருக்கு எதிராக விஜய் இதுவரை எந்த கருத்தையும் கூறவில்லை என்பதே நாடறியும். அவருக்கு கம்யூனிஸ்டுகளாக ஒரு தைரியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அது பற்றி என்ன கவலை? அணி மாறுவது அரசியல் கலாச்சாரமாகிவிட்டது. அதற்கு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லித்தானே ஆக வேண்டும். அதற்குத்தான் இருக்கவே இருக்கு திமுக. அதனால் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன கவலை?